தனது டிபார்ட்மெண்ட் எங்கே உள்ளது என்று தெரியாமல் விழித்த நித்யா கொஞ்சம் தள்ளி கும்பலாக மாணவிகள் இருக்கவும், சீனியர் மாணவிகள் ஜூனியர் மாணவிகளை ஈவ் டீசிங் செய்கிறார்கள் என்பதை அறியாமல் அவள் அங்கே சென்று, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், எந்த பக்கம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா என்று கேட்க, அவள் அணிந்திருந்த காட்டன் சுடிதாரில் துப்பட்டாவை ஒற்றை பக்கம் போட்டிருந்ததால் அவள் கழுத்தில் இருந்த கனமான தாலி சரடு மற்றவர் பார்வைக்கு தெரிந்தது மட்டுமல்லாமல் நெற்றி வகிட்டில் சின்னதாக வைத்திருந்த குங்குமமும் அவளை மணமானவளாக காட்ட, ஏ நம்ம டிபார்ட்மெண்ட் தான், அதுவும் கல்யாணமான ஆண்டி, எப்படி இருந்தா என்ன, நாங்க சொன்னதை செஞ்சாதான் விடுவோம் என்று ஒரு மாணவி சொல்ல நித்யா திருவென விழித்தாள். பார்க்க போனால் அவர்கள் 3வது வருட மாணவிகளாக இருந்தால் இவளும் கிட்டத்தட்ட அவர்கள் வயதுடையவளாகத்தான் இருப்பாள். அப்படி இருக்க அவர்கள் ஆண்டி என்று அழைத்தது மட்டுமல்லாமல் சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, இவர்கள் இப்போது செய்வது என்ன? ஈவ் டீசிங்கா? பெண்கள் கல்லூரியில் கூடவா இந்த ஈவ் டீசிங் தொல்லையெல்லாம் இருக்கிறது என்ற சிந்தனையில் அவள் இருக்க, அலோ என்ன யோசனை, நாங்க சொன்னதை செஞ்சாதான் விடுவோம், இல்ல நீ உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போக முடியாது என்று ஒரு மாணவி அவளை பயமுறுத்தினாள். சரி, நான் என்ன செய்யணும் என்று நித்யா பயந்தபடியே கேட்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சில கேள்விதான் கேட்க போறோம் ஆண்டி என்று ஒரு மாணவி கூறினாள். சரி, உங்களுக்கு என்ன கேள்வினா என்று இன்னொரு மாணவி இழுத்தவள், ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன செய்வாங்க என்று கேட்க, இப்படி எல்லாமா கேள்வி கேட்பார்கள்? அவளது தோழிகள் இப்படி அந்தரங்கமான விஷயங்களை பேசிக் கொண்டதுண்டு. அதுவே இவளுக்கு பிடிக்காமல் இருக்க விலகி சென்று விடுவாள். அப்படி இருக்க இப்படி வெளிப்படையாக ஒரு அந்தரங்கமான விஷயத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு கூசவில்லையா என்று நித்யாவிற்கு கோபம் வந்தது. அதற்குள் ஒரு மாணவி, ஏ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடக்குதுன்னு எத்தனை சினிமால பார்த்திருக்கோம், அப்புறம் ஏண்டி இப்படி ஒரு கேள்வி என்று கேட்க மற்றவர்கள் சிரித்தனர். ஹே, எங்கடி சினிமால விளக்கமா காமிக்கிறாங்க, இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சா எனக்கு எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிருவாங்க, அதான் இங்க ஆண்டிக்கு நம்ம சீனியர்னாலும் கல்யாண விஷயத்துல அவங்க தானே சீனியர், நமக்கு சொல்லி உதவுவாங்க என்று கூறி அந்த மாணவி சிரித்தாள். நித்யா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்கவே, என்ன உனக்கு பதில் சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகணும்னு இருக்கா இல்லையா என்று கேட்ட அந்த மாணவி, சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கு போல, இப்போ ஈஸியா ஒண்ணு கேக்குறேன், குழந்தை எப்படி பிறக்கும் என்று கேட்க மற்ற அனைவரும் சிரித்தனர். சே என்று அனைவரையும் பார்த்து நித்யாவிற்கு தோன்றிவிட, இந்த கேள்விய சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்கணும் என்றாள். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சிக்கல்ல தான்னு சீனியரானவங்கிட்ட கேக்குறோம். சொல்லுங்க, கிளாஸ் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு என்று அந்த மாணவி அவசரப்படுத்த, நித்யாவிற்கு என்ன செய்வதென்றே புரியாமல் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருக்க, நல்ல வேளையாக நித்யாவை போல் இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கும் திருமணம் ஆகியிருக்க விஷயம் கேள்விப்பட்டு அங்கு வந்தவள், ஏய் கல்யாணம் ஆன ஆண்டியா, அப்ப நானும் உங்களுக்கு ஆண்டியா என்று கேட்டு அவர்களிடம் சண்டை போட, ஐயோ இல்லரம்மா சும்மாதான் சொன்னோம் என்று மழுப்ப பார்த்தார்கள். கல்யாணம் ஆனா உங்களுக்கு இளக்காரமா தெரியுதா, எப்படிலாம் கேள்வி கேட்கறீங்க, ஒழுங்கா கிளாஸ்க்கு போங்க என்று அவர்களை துரத்தி விட்டவள் நித்யாவை பார்த்து, ஹாய் நான் ரமா, பிகாம் ஃபைனல் இயர், கொஞ்ச நாள் முன்னதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இவங்கெல்லாம் இப்படிதான் சும்மா ராகிங்கிற பேர்ல ஏதாவது கேட்பாங்க, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத என்று சொல்ல, அதற்காக இது மாதிரியான கேள்விகளையா கேட்பார்கள் என்று நினைத்தவளுக்கு முதல் நாள் வகுப்பு கூட இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் ஏன் கல்லூரிக்கு வந்தோம் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. இன்னும் தெளிவில்லாத நித்யாவின் முகத்தை பார்த்தராமா, ஹே ரொம்ப பயந்துட்டியா, அதான் சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்னனே, அப்புறம் என்ன இன்னும் பயந்துகிட்டு என்று கேட்டதும், பயமெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்று சொல்லி நித்யா புன்னகைத்தாள். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னு சொல்ற, ஆனா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா, உன்னோட பேர் என்ன, அப்புறம் வயசு என்ன என்று ரமா சந்தேகமாக கேட்கவும், என்னோட பேரு நித்ய பூரணி, நித்யா நித்தின்னு எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு 19 முடிஞ்சு 20 நடக்குது, அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை கூட இருந்து பாத்துக்க அம்மா என்ன ஸ்கூலோட நிறுத்திட்டாங்க, அப்புறம் அப்பா இறந்ததும் இங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம், எங்க மாமாவை தான், அதாவது தாய் மாமன் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், பாட்டி தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனா மாமா நான் படிக்கணும்னு விரும்புறாங்க, அதான் அவங்க என்ன காலேஜ்ல சேர்த்திருக்காங்க என்று நித்யா பதில் கூறினாள். சூப்பர், இந்த பாட்டிங்க தான் நமக்கெல்லாம் வில்லிங்க போல, நானும் +2 முடிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, என்னோட பேத்திக்கு ஒரு கல்யாணம் நடக்காம செத்துருவோம் போலன்னு ஹாஸ்பிட்டல்ல ஒரே புலம்பல், அத சீரியஸா நினைச்சு எங்க வீட்லயும் சீரியஸா மாப்பிள்ள பார்த்தாங்க, ஆனா என்னோட ஆளு, அதான் என் ஹஸ்பண்ட்,
18 வயசுக்கு முன்ன கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெறும் நிச்சயதார்த்தம் முடிச்சாங்க. அப்புறம் என்னோட பாட்டியும் சரியாகி வந்துருச்சு. அதோட சும்மா இருந்ததா? எனக்கு எப்போ 18 வயசு முடியும்னு காத்துக்கிட்டு இருந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் படுத்து விடாப்பிடியா கல்யாணத்தை முடிச்சிருச்சு. ஆனா இப்ப நல்லா நடமாடிக்கிட்டு கிடக்கு. அப்பவும் சும்மா இருக்கு. என் மூலமா ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ பாக்கணுமா, அதுக்கு அடி போட்டுட்டு இருக்கு. ஆனா என்னோட ஆள் தான், நான் ஒரு டிகிரி முடிச்சாதான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ என்னோட பாட்டி ஆசைன்னு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அது பொன் குழந்தையா பிறந்தா அந்த குழந்தை பெரிய மனுஷி ஆகிறத பாப்பனா, அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறத பாப்பனா, எப்போ எள்ளு பேரனை பாப்பேன்னு புலம்ப ஆரம்பிச்சிரும். நம்மள குடும்ப சிறைக்குள்ள தள்ளுறதுல இந்த பாட்டிங்களுக்கு தான் என்ன ஆனந்தம் என்று ரமா சொல்ல, அதற்கு நித்யா சிரித்தாள். என்னோட பாட்டி அப்படி இல்ல, நான் படிச்சு முடிச்சதும் எங்க கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாமா சொன்னதுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் அதெல்லாம் உங்க விருப்பம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் தான் சீக்கிரம் முடிக்க விரும்புறாங்களே தவிர நான் படிக்கிறதுக்கெல்லாம் தடை போடல. என்னோட அம்மா பயந்ததுக்கே அவங்கதான் தைரியம் சொன்னாங்க என்றாள். உன் பாட்டி சூப்பர். ஆமா, எந்த ஏரியால இருந்து வர? வீட்டுக்கு போக பஸ்ஸா இல்ல வண்டியா? இல்ல பஸ்ல தான் என்றவள் தன் இருப்பிடம் இருக்கும் இடத்தை சொல்ல, அப்போ நமக்கு ஒரே பஸ் ரூட்டு தான், ஒன்னாவே வீட்டுக்கு போலாம். ஈவினிங் உனக்கா காத்திருக்கேன் என்று ரமா சொல்லவும் நித்யாவிற்கு மகிழ்ச்சியாக போய்விட்டது. நான் எங்கேயும் தனியா போய் பழக்கமே இல்ல, அதனாலதான் மாமா வீட்டுல கார் இருந்தும் பஸ்ல தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஓகே தான், ஆனாலும் முதல் முறைங்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க வரேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் என்று நித்யா சொல்ல, இங்க பாரு, உள்ளத அப்படியே வெளியே சொல்லக்கூடாது. இதுவே என்னோட இடத்துல வேற ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கயேன், நீ ஒண்ணும் தெரியாத அப்பாவி போல நினைச்சு உன்னை தப்பா யூஸ் பண்ண பாப்பாங்க. வெறும் விமென்ஸ் காலேஜ் தானே நினைக்காத, இங்கேயும் ஆபத்தானவங்க இருக்கலாம் என்று ரமா எச்சரிக்கவும், நித்யாவின் கண்கள் பயத்தை காட்டவும், முதல்ல இப்படி தெரியாதவங்க முன்ன வெளிப்படையா பயத்தை காட்டக்கூடாது. அத அவங்க சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் பயம் வர்றது சகஜம்தான். ஆனா அத மனசுக்குள்ள வச்சு வெளியே தைரியமா பேசணும். இப்போ அங்க கூட அவங்க கேலி செய்யவும் ஒரு மாதிரி பயமா பார்த்த. அதான் மேலும் உன்னை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. இதுவே தைரியமா ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியிருந்தா சரி போன்னு உன்னை விட்டுருப்பாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். ஈவினிங் மட்டும்தான் நான் உன்னோட வருவேன். காலையில நீ தானே வரணும். எல்லாத்துக்கும் திகிலா திகிலா முகத்தை வச்சுக்கிட்டு இருந்த, எல்லாம் சீண்டி பார்க்க நினைப்பாங்க. அதனால வெளியே எப்பவும் தைரியமா இருக்கிறது போல காட்டிக்க. அதே சமயம் தைரியமா மாறவும் முயற்சி பண்ணு என்று அவள் பயத்தை தெளிய வைப்பது போல் ரமா பேசினாள். நீங்க சொல்றது போலவே நடந்துக்க முயற்சி பண்றேன். என் மாமாவும் அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்க அறிமுகம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று நித்யா கூறவும், நான் சீனியரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, அதனால என் பேரை சொல்லியே கூப்பிடு. இந்த நீங்க வாங்க போங்கெல்லாம் வேண்டாம். அப்புறம் சீனியர்ஸ் திரும்ப ஏதாச்சும் ரேகிங்ன்ற பேர்ல தொல்லை பண்ணா என் பேரை சொல்லு. என்னோட பேர் ரமா. சரி, ஈவினிங் பார்க்கலாம் என்று பேசிக்கொண்டே அவர்களது டிபார்ட்மெண்ட் வந்து விடவும், இதான் நம்ம டிபார்ட்மெண்ட், இதுதான் எங்க கிளாஸ் ரூம், ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் அதோ அங்க இருக்கு பாரு. இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல் நாள் இல்லையா, அதனால எல்லாரையும் ஆடிட்டோரியம்க்கு வர சொல்லுவாங்க. இந்த பில்டிங் பக்கத்து பில்டிங் தான் ஆடிட்டோரியம், அங்க போ என்று சொல்லவும், ரொம்ப நன்றி ரமா என்று சொல்லிய நித்யாவும் ஆடிட்டோரியத்துக்கு சென்றாள். அங்கு அறிமுக பேச்சுக்கள் முடிந்து அனைவரும் வகுப்பிற்கு வரவும், ஆசிரியர்கள் வந்து வகுப்பு எடுக்க ஆரம்பிக்க, ஆங்கிலத்தில் நடத்தியது கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் இருக்க அதை ஊன்றி கவனிக்க ஆரம்பித்தாள். அதேபோல் உடன் படிக்கும் மாணவிகளும் அவளுக்கு திருமணம் ஆனதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சகஜமாக பேச, காலையில் மனதில் இருந்த பயம் நீங்கி லகுவாய் உணர ஆரம்பித்தாள். மாலை வீடு திரும்பியதும் அனைத்தையும் கார்த்திக்கிடம் பகிர்ந்து கொள்ள மனசு துடித்தது. ஆனால் அவனோ அலுவலகத்தில் இருக்கிறானே. அவன் வரவுக்கு நித்யா ஆவலாக காக்க ஆரம்பிக்க, அவனுமே அவளின் கல்லூரியின் முதல் நாள் அனுபவத்தை கேட்பதற்காக சற்று முன்னதாகவே வீட்டிற்கு கிளம்பி வந்தான். அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் நித்யாவை தேட, அவ ரூம்ல இருக்கா கார்த்தி என்று குறிஞ்சி அம்மாள் சொல்லவும், சரி பாட்டி, நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக படியேறி அவர்களது அறைக்கு செல்ல, அங்கே நித்யா புத்தகத்திற்குள் மூழ்கி எதையோ ஆராய்ந்து கொண்டிருந்தாள். ஆஹா, முதல் நாள் காலேஜுக்கு போனதுக்கே என்னோட பொண்டாட்டி செம படிப்ஸா மாறிட்டா போலையே என்று கேலி செய்தபடி அவன் உள்ளே வர, மாமா என்று அவனை எதிர்பார்த்திருந்ததால் உற்சாகமாக அழைத்தவள், எங்க மாமா, பாடம்லாம் இங்கிலீஷ்ல நடத்தினாங்களா? அதான் கொஞ்சம் புரிஞ்சுது, நிறைய புரியல, இப்பவாச்சும் புரியுதான்னு பாக்குறேன் என்று அவள் சூழ்நிலையை சொல்ல, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்ன சொல்லு, முதல் நாள் காலேஜ் எப்படி போச்சு என்று கேட்க, ஃபைனல் இயர்ல ரமான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க.
வீட்டுக்கு வரும்போது நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து வந்தோம் என்று அவள் உற்சாகத்தோடு சொல்ல, அடடா, முதல் நாளே சீனியர் ஃப்ரெண்ட் பிடிச்சாச்சா? நித்தி வேற லெவல் தான் போ என்று கேலி செய்ய, நீங்க வேற மாமா, நீங்க காலேஜ் உள்ள என்னை விட்டுட்டு போனதும் டிபார்ட்மெண்ட் தேடுறேன்னு ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுவும் எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ். கழுத்துல தாலி, நெத்தில குங்குமம் எல்லாம் பார்த்து ராகிங்ன்ற பேர்ல என்னென்னவோ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேளை ரமா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சீனியரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசு. இதுல ரமாவுக்கும் படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் ஈஸியா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் என்று நடந்ததை விளக்கமாக கூறினாள். ராகிங் வேறையா? இப்போதைக்கு என்னடான்னு தான் இருக்கும் அதெல்லாம். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு ஜாலியான மெமரி நித்தி. என்னமாமா, நீங்களும் ரமா போல பேசுறீங்க? சாதாரணமா நடந்தா பரவாயில்ல, ஆனா என்ன வேணும்னாலும் பேசலாம்னு மத்தவங்க மனச சங்கடப்படுத்துறது போல பேசுறது சரியா? நான் கல்யாணம் ஆனவன் என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன செய்வாங்க, குழந்தை எப்படி பிறக்கும், இப்படி எல்லாமா கேட்பாங்க. அது ஒருத்தரோட பர்சனல் ஆச்சே. அத போய் இத்தனை பேர் முன்னாடி பேசுறமேன்னு தோண வேண்டாமா? எனக்கு அவங்க கேட்டது அழுகு வருது போல இருந்துச்சு தெரியுமா? ரமா வரலன்னா கொஞ்ச நேரத்துல அழுதுருப்பேன். இப்படி ராகிங்கிற பேர்ல அவங்களுக்கு பிடிக்காததை செய்ய சொல்லி அதனால எவ்வளவு மரணம் நடந்திருக்கு. அப்போ இன்னும் இந்த ராகிங்க ஒரு ஜாலியா பண்றது எனக்கு என்னவோ சரியா படலமாமா என்று அவள் பேசி முடிக்கவும், வாவ் நித்தி, அந்த சிச்சுவேஷனை நீ தைரியமா ஹேண்டில் பண்ணலனாலும் அது தப்புங்கிறத எப்படி கரெக்டா சொல்ற? நீ இவ்வளவு பேசுவியான்னு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. இப்படிதான் மனசுல படுறத பட்டுன்னு பேசணும் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் குளியலறைக்கு செல்லவும், நித்யாவிற்கே அவளை நினைத்து அதிசயமாக இருந்தது. அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்பதில்லை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் மனதில் தோன்றுவதுதான். ஆனால் எதையும் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள மாட்டாள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற கூச்ச சுபாவம் அவளுக்கு உண்டு. அதுவே அதிகம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது போல் என்று மற்றவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்று மனதில் தோன்றியதை கார்த்திக்கிடம் பேச முடிகிறதே எப்படி? கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தாளா? கண்டிப்பாக இல்லை. கார்த்திக் அந்த அளவுக்கு நெருக்கமாக உணர வைக்கவே அவளுக்குள் இருக்கும் தயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறது. அதை நினைக்கும் போது தன் கணவனை நினைத்து பெருமையாக உணர்ந்தாள். முதல் 2 நாட்கள் தான் கல்லூரி அனுபவம் நித்யாவிற்கு பதட்டத்தையும் படபடப்பையும் கொடுத்தது. அடுத்து அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக அவளுக்கு மாறியிருந்தது. ஆனால் பள்ளி காலத்தில் ஆங்கிலம் அவளுக்கு கஷ்டமான பாடம் என்பதால் படிப்பு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதையும் அவளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க கல்லூரியில் ரமாவும் அவளுடன் உடன் பயின்ற ஷீஃபாவும் உதவினார்கள். வீட்டில் கார்த்திக் அவளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தான். அதனால் அதுவும் பிறகு அவளுக்கு சிரமமாக தெரியவில்லை. இதில் பேருந்து பயணம் தினம் தினம் அவளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்க அது கூட அவளுக்கு சிரமமாக தெரியவில்லை. அதனால் அவளும் முன்போல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்தாள். அன்று கல்லூரியில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் குறிஞ்சி அம்மாள் அவளை அழைத்தாள். அவள் அருகில் வந்து அமர்ந்ததும், நித்தி கண்ணு, இனி வீட்டு நிர்வாகத்தை நீ தான் பாத்துக்கணும் என்று அவள் சொல்ல, ஏன் பாட்டி, நீங்க தான் சூப்பரா பாக்குறீங்களே, அப்புறம் நான் எதுக்கு? கொஞ்ச நாள் போட்டும் என்று அவள் பதில் கூறினாள். பாட்டிக்கும் வயசாகுதுல்ல, நீயும் உன்னோட அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்ததும் அவளைதான் வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்க சொன்னேன். ஆனா அவ கார்த்திக் பொண்டாட்டி வந்து எல்லாம் பாத்துப்பாம்மா, அது வரைக்கும் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டா. இப்போ நீதானே கார்த்தியோட பொண்டாட்டி, அதனால நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். என்ன புரிஞ்சுதுல்ல என்று கேட்டதற்கு அவளும் சரி என்று தலையாட்டி கொண்டாள். பின் குறிஞ்சி அம்மாள் கணக்குகள் எழுதி வைக்கும் நோட்டு புத்தகத்தை எடுத்து குறிப்பிட்டு, இதுக்குள்ளதான் நம்ம வீட்டுக்கான செலவு இருக்கும். அது நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கற சம்பளம். இது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஞான செல்வமும் ஒரு நிர்வாகிங்கிறதுனால அந்த கோவில்ல விசேஷ நாள்ல செய்யப்படுற பூஜை நம்ம தலைமையில தான் நடக்கும். அதுக்கு கொடுக்க வேண்டிய தொகை. அப்புறம் இது கரண்ட் பில், வீட்டு வரி, தண்ணி வரி, இதுக்கெல்லாம் அரை செலவு என்று சொல்லிக் கொண்டே வந்தவள், அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம். கார்த்தி அவனோட அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலமா நிறைய பேரோட படிப்பு செலவா பாத்துக்கிறான். ஆரம்பத்துல 10 பேரோட படிப்பு செலவுக்கு உதவணும். இப்போ இந்த வருஷம் 50 பேரோட படிப்புக்கு உதவிக்கிட்டு இருக்கோம் என்று அவள் சொல்ல, உண்மையாவா பாட்டி? மாமா ட்ரஸ்ட் மூலமா நிறைய பேரோட படிப்புக்கு உதவுறாங்களா என்று நித்யா வியப்போடு கேட்டாள். ஆமா நித்தி, முதல்ல நம்ம வீட்டுல முன்ன வேலை செஞ்சவங்களோட பிள்ளைய ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த பையனுக்கு காலேஜ்ல போய் படிக்க ஆசை. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு அந்த அம்மா இங்க என்கிட்ட புலம்பிட்டு இருந்தத கார்த்தி கேட்டான்.
அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட படிப்பு செலவை நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னான். அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான். அப்புறம் அவனோட அம்மா பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இப்போ நிறைய பேரோட படிப்பு செலவுக்கு கார்த்திக் உதவுறான். அதுவும் பொன் பிள்ளைங்களோட படிப்புன்னா யோசிக்காம உதவி பண்ணுவான் என்று குறிஞ்சியம்மாள் விளக்கமாக கூறினாள். அதை கேட்டு நித்யா கார்த்திக்கை நினைத்து பெருமையாக உணர்ந்தாள். இப்படி நிறைய பேரோட படிப்பு செலவுக்கு உதவும் அவங்களுக்கு கொஞ்சம் மக்கு பொண்டாட்டியா நான் வந்து சேர்ந்திருக்கேனே. இப்போ மாமாக்கு மட்டும் என்ன காலேஜ்ல போய் சேர்த்து படிக்க வைக்கணும் தோணாம இருந்திருந்தா நான் இன்னும் மக்கு பொண்டாட்டியவே இருந்திருப்பேன். அதனால அவருக்கு தானே வெளியிடத்துல அவமானமா இருக்கும் என்று நினைத்து பார்த்தவள் கார்த்திக் வந்ததும் அதை தயங்காமல் அவனிடம் வெளிப்படுத்தினாள். இப்போதெல்லாம் மனதில் நினைப்பதை அவனிடம் வெளிப்படுத்த அவள் தயங்குவதில்லை. அவள் சொன்னதற்கு கார்த்திக்கோ, ஆமா அவமானம்தான் படணும். ஆனா காலேஜுக்கே போய் படிக்காத மக்கு பொண்டாட்டி கிடைச்சிருக்குன்னு நினைச்சு இல்ல. ஊர்ல நிறைய பேர் படிக்க உதவுற நானு நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? அப்பவே உன்னோட படிப்பை பத்தி கேட்டு காலேஜ்ல சேர்த்து படிக்க வைக்காம இருந்துட்டனே. ஒருவேளை அப்பவே உன்னை காலேஜ்ல சேர்த்திருந்தா பாட்டி நம்ம கல்யாண பேச்சை எடுத்திருப்பாங்களா? நீயும் இவ்வளவு சீக்கிரம் குடும்ப வாழ்க்கையில சிக்காம ஜாலியா இருந்திருக்கலாம். அப்போ உன்னை படிக்க வைக்கணும்னு எனக்கு தோணாம போச்சு பாரு. இதுக்கும் நீ யாரோ இல்ல, என்னோட அத்தை பொண்ணுதான். ஆனா உன்னை யாரோ மாதிரி தானே நினைச்சு அக்கறை இல்லாம இருந்துட்டேன் என்று அவன் வருத்தமாக சொல்ல, ஐயோ மாமா, இப்போல்லாம் நீங்க அடிக்கடி இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இதையே நீங்க எத்தனை முறை சொல்லுவீங்க? எனக்கு அப்படி படிக்கணும்னு முன்ன எந்த ஆசையும் இருந்ததில்ல. அப்படி இருந்திருந்தா நீங்க தான் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க. ஆனா பாட்டியும் பெரிய மாமாவும் நல்லா தானே பேசுவாங்க. அவங்க கிட்ட கேட்க எனக்கு என்ன தயக்கம்? படிப்பு ஒரு பெரிய மலைப்பா எனக்கு தெரிஞ்சது. அதான் எனக்கு அதுல முன்ன அவ்வளவா ஆர்வம் இருந்ததில்ல. ஆனா இப்போ நீங்க எனக்கு புரியறது மாதிரி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அதுல எவ்வளவு கஷ்டம் தெரியல மாமா. அப்போ நீ படிக்கிறியான்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் வேண்டா வெறுப்பாதான் சரின்னு சொல்லி இருந்திருப்பேன். கடமையேன்னு படிச்சிருப்பேன். ஆனா இப்போ நான் ரொம்ப ஆர்வத்தோட படிக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்க தான் மாமா. அத்தை பொண்ணா என்னை படிக்க வைக்க நீங்க முயற்சி பண்ணியிருந்தா அது சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா உங்க பொண்டாட்டியான என்னை படிக்க வைக்க நீங்க முயற்சி பண்றது வரலாற்றிலே இடம் பிடிக்கும் பாத்துக்குங்க என்று அவனுக்கு சமாதானம் கூறினாள். அவளது பேச்சை ரசித்தபடி அவளை பார்த்திருந்தவன் கடைசியாக அவள் கூறியதை கேட்டு, பாருடா, என்னோட பொண்டாட்டி இப்போ ரொம்பவே முன்னேறிட்டா, என்னமா பேசுறா என்று கேலி போல் இருந்தாலும் உண்மையிலேயே மனம் மகிழ அவன் கூற, இப்போல்லாம் அம்மா நான் காலேஜ் போறேன்னு எனக்கு காம்ப்ளான் கொடுக்குறாங்கல்ல, அதான் வளர்ந்துட்டேன் போல என்று கண் சிமிட்டி அவளும் விளையாட்டு போல் கூறினாள். முன்னமே இந்த காம்ப்ளான உனக்கு அத்தை கலக்கி கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று அவன் கேலியாக கூற, அவங்களுக்கே கொஞ்சம் காம்ப்ளான் கொடுத்துதான் வளர்க்கணும் போல. நானே கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அவங்க இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. பாட்டி அவங்களுக்கு காம்ப்ளான் கொடுக்காம விட்டாங்களே என்று வருத்தம் போல் முகத்தை வைத்து பேசினாள். அடிப்பாவி, என் அத்தையே நீ கலாய்க்கிறியா? இரு, அவங்க கிட்ட நீ சொன்னதை சொல்றேன் என்று அவன் மிரட்டினான். அதற்கு அவள் பயப்படாதவளாக, என் செல்ல மாமா இல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் என்று கிட்டத்தட்ட அவன் மேல் விழுந்த நிலையில் அவன் கன்னத்தை பிடித்து அவள் கொஞ்சியபடியே சொல்ல, சொல்லாம இருக்கணும்னா எனக்கு அப்போ சம்திங் சம்திங் கிடைக்கணும் என்று சொல்லியபடியே அவள் இதழ் மீது அவனது இதழை பதித்தான். இதழோடு அவர்களது நெருக்கம் நிற்காமல் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்க, திடீரென சுயநினைவு பெற்றவனாய் அவளிடமிருந்து விலகிய கார்த்திக், எனக்கு கொஞ்சம் முடிக்க வேண்டிய ஆபீஸ் ஒர்க் இருக்கு, நீ படுத்து தூங்கு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று அலுவலக அறை நோக்கி செல்ல நித்யா அவனது கைப்பிடித்து நிறுத்தினாள். அவளை கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியதிலிருந்தே அவளிடமிருந்து அவன் விலகிதான் இருக்கிறான். ஆனாலும் இப்படி சில நேரங்களில் தன்னை மீறி அவளுடனான கூடலை அவன் மனம் விரும்பி அவளை நெருங்கும் போது பின் ஏதோ நினைவு வந்தவனாக அவன் அதிரடியாக விலகும் போது நித்யாவிற்கு அது ஏக்கமாக மாறும். அவள் படித்து முடிக்கும் வரை குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போடுவதில் தவறில்லை. ஆனால் அதற்காக இப்படி இருவரும் விலகியே இருக்க வேண்டும் என்பது இல்லையே. குழந்தை உருவாகாமல் இருக்க பாதுகாப்பு முறைகள் இருக்கும்போது கார்த்திக் ஏன் விலகியே இருக்கிறான்? நித்யாவின் மனதில் இந்த கேள்வி உதித்தாலும், ஏன் இந்த விலகல் மாமா? இதனால என் படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்க போறதில்ல. நீங்க இப்படி விலகி இருக்க எந்த அவசியமும் இல்லை என்று அவனிடம் சொல்ல நினைப்பாள். ஆனால் மனதை திறந்து அவனிடம் பேச ஆரம்பித்திருந்தாலும் இந்த விஷயத்தில் அவளால் அவனிடம் வெளிப்படையாக பேச முடியவில்லை. ஒரு பெண்ணாக இந்த விஷயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க விலகி செல்றதுக்கான அவசியமே இல்லை என்று அவனிடம் நேரடியாக கூற அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அதனால் அவளும் அந்த நேரம் மௌனமாக இருந்து விடுவாள்.
ஆனால் இன்றும் அப்படி அவளால் மௌனமாக இருக்க முடியவில்லை. கைப்பிடித்து நிறுத்தியதும் அவளை பார்த்தபடி நின்றிருந்தவனிடம், எதுக்கு மாமா இப்படி விலகி போறீங்க? குழந்தை தானே இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எவ்வளவோ பாதுகாப்பு வழிகள் இருக்கப்போ ஏன் என்கிட்ட இருந்து விலகியே இருக்கீங்க? அதுவும் ஆசையா கிட்ட வந்துட்டு நீங்க விலகி போறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இத நினைச்சுதான் வீட்ல இருந்தே படின்னு சொன்னாங்க போல. நானும் காலேஜ் போறேன், படிக்கிறேன்னு உங்கள தவிக்க விடுறேனே. ஆனா இதனால என்னோட படிப்பு எந்த விதத்திலயும் பாதிக்காது மாமா. அத நினைச்சு நீங்க என்னை விட்டு விலகி போகாதீங்க. இன்னும் ஒரு செமஸ்டரே முடியல. இன்னும் 2½ வருஷம் இப்படியே விலகி இருக்க போறீங்களா? அது என்னோட மனசுக்கு உறுத்தலா இருக்கும் மாமா என்று சொல்ல, ஹே பொண்டாட்டி, இது ஒரு பெரிய விஷயம் போல பேசிட்டு இருக்க. எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. இப்போதான் புதுசா காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்க. என்னதான் அத்தையும் வேலை செய்ய ஆள் இருந்தாலும் அத்தைக்கு அதோரேன்னு கூட இருந்து ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வர. வந்ததும் நிறைய படிக்க இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வேற நெருங்குது. அப்படி இருக்க உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு எப்படி மனசு வரும் சொல்லு என்று கேட்டான். ஆனா இது எனக்கு பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்காக அப்படி சொல்லுவேன். ஆனா நைட்டு லேட்டா தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்து காலேஜுக்கு போயிட்டு வந்தா உன்னோட உடம்பு தான் பாதிக்கும். நமக்குள்ள இந்த விலகல் தற்காலிகம் தானே தவிர நிரந்தரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனா காலேஜ் பழகிடும். அப்புறம் லீவ் எல்லாம் வரும். அப்போ இத பத்தி யோசிக்கலாம். இப்ப நீ நல்லா தூங்கு. நானும் கொஞ்ச நேரத்துல வந்து படுத்துடுவேன். பெருசா எதையும் யோசிக்காத. என் பொண்டாட்டி மேல இருக்க அக்கறையால தான் இப்படிலாம் என்று சொல்லியவன் தனது மடிக்கணினியை கையில் எடுக்க, அவளுக்காக அவன் யோசித்து அவளை விட்டு விலகி இருப்பதை நினைத்து மகிழ்ந்தவள், ஐ லவ் யூ மாமா என்று எப்போதும் மனதிற்குள் சொல்வதாக நினைத்து இன்று வாய்விட்டு சொல்லிவிட, அவள் சொல்லியது காதில் விழவே, ஏ பொண்டாட்டி இப்ப என்ன சொன்ன என்று கேட்க, அப்போதுதான் சத்தமாக சொல்லிவிட்டதை அறிந்தவள், ஐயோ நான் ஒன்னும் சொல்ல மாமா என்று சமாளிக்க பார்த்தாள். ஏய் நீ சொன்னதே எனக்கு கேட்டுச்சு. அதனால சும்மா சமாளிக்காம என்ன சொன்னன்னு இன்னொரு முறை சொல்லு என்று அவன் திருப்பி கேட்க, ஐயோ நிஜமா ஒன்னும் சொல்ல மாமா என்று வெட்கத்தோடு கூறினாள். இத்தனை முறை கேட்டும் சொல்ல மாட்டல, நீ இப்ப சொன்னதை திரும்ப நேருக்கு நேரா பார்த்து சொல்ல வைக்கிறேன் பாரு என்று நித்யாவிடம் கார்த்திக் சவால் விட்டான். முதல் செமஸ்டர் தேர்வுகளை நித்யா நன்றாகவே எழுதியிருந்தாள். கடைசி தேர்வையும் முடித்துவிட்டு ரமாவோடு வீட்டிற்கு கிளம்பும் போது, ஃபைனல் இயர் எல்லாம் 2 நாள் ஜாலியா டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. நீ தானே போற என்று ரமாவிடம் நித்யா கேட்க, இல்ல நான் எங்கேயும் போறதில்ல, அவங்க கிட்டையும் வரலன்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதும் இப்படி ஏதாவது பிளான் போட்டா அப்போ போலாம் என்று அவள் பதில் கூறினாள். இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்கு. அந்த நேரம் எப்படி இருக்குமோ. இப்ப ஜாலியா போயிட்டு வரலாம்ல, ஏன் வரலன்னு சொல்லிட்ட? இது அவங்க திடீர்னு போட்ட பிளான் ஆச்சே. நான் இந்த செமஸ்டர் லீவுக்கு என்னோட ஆள் கூட என்ஜாய் பண்ணலாம்னு முன்னமே பிளான் போட்டு வச்சிருக்கேன். பாவம் எக்ஸாம் அது இதுன்னு அவரை ரொம்பவே காய விட்டேன். அதுவும் இல்லாம வேலை விஷயமா கொஞ்ச நாள் அவங்க வெளிநாடு வேற போறாங்க. அதான் இந்த லீவுக்கு அவங்க கூட எங்கேயாச்சும் வெளியே போலான்னு பிளான் போட்டிருக்கேன். அதான் இந்த ட்ரிப் வர முடியாதுன்னு பசங்க கிட்ட சொல்லிட்டேன். எங்க ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணணும் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நமக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்களே. கல்யாணம்னாலே கூடுதலா பொறுப்புகள் வந்துருதே. இப்படி சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா போயிடுது. உண்மையிலே நாம ரொம்ப பாவம் தான் என்ற ரமா, ஆமா இந்த லீவு நீ என்ன பிளான் வச்சிருக்க என்று நித்யாவிடம் கேட்டாள். ரமாவாது தேர்வு நேரத்தில் தான் கணவனை விட்டு தள்ளி இருந்தாள். ஆனால் கார்த்திக் அவள் கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்தே தள்ளி நிற்கிறானே. அன்று வெளிப்படையாக கேட்டதற்கு டயர்டா இருக்கும், படிக்க வேணும், அது இதுன்னு சொல்லி சமாளிச்சான். ஆனா இந்த கல்லூரி விடுமுறை நாட்கள்ல என்ன சொல்லுவான்? என்னதான் அவனே பக்குவமா விலகி நின்னாலும் அவனுக்கு பாவம் செய்யறது போல அடிக்கடி அவளுக்கு தோணுது. அதனால இந்த விடுமுறைய அவனோடு தான் கழிக்கணும்னு அந்த நேரம் அவளும் முடிவு பண்ணான். அவள் அமைதியாக வருவதை பார்த்த ரமா, என்ன நித்தி கேள்வி கேட்டா யோசனைக்கு போயிட்ட என்று கேட்க, அதான் நீ சொன்னியே காலேஜ் லைஃப ஜாலியா கழிக்கிற நேரத்துல கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுறாங்கன்னு. இந்த லீவு எங்க மாமா கூட தான் நேரத்தை செலவிடணும் என்று பதில் கூறினாள். ஓ அங்கேயும் நான் சொன்ன நிலைமைதானா? புரிஞ்சுது புரிஞ்சுது, என்ஜாய் என்று ரமா சொல்ல, நித்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இரவு சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்ததும், மாமா எனக்கு செமஸ்டர் லீவ் விட்டிருக்காங்க என்ற தகவலை கார்த்திக்கிடம் நித்யா கூற, இத்தனை நாள் தூக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு படிப்பே கெதின்னு இருந்த, இந்த லீவ் நாளையாவது ரெஸ்ட் எடு என்று கார்த்திக் பதில் கூறினான். இன்னைக்கு நல்லா தூங்க தான் போறேன். ஆனா டெய்லிலாம் இப்படி இருக்க முடியாது. மாமா இந்த லீவுக்கு எங்கேயாச்சும் ஜாலியா போயிட்டு வரலாமா என்று கேட்க,
கார்த்திக் தயக்கத்தோடு மனைவியின் முகத்தை பார்த்தான். அவளாகவே கேட்டும் அதை மறுக்கும் சூழல் வந்ததை நினைத்து அவனுக்கே வருத்தமாக இருந்தது. முதல் முறை தேனிலவுக்கு எங்கே போகலாம் என்று அவன் கேட்டபோது ஊட்டி, கொடைக்கானல் என்று பதில் கூறினாளே. ஆனால் அதெல்லாம் பார்த்து விட்டேன் என்று அப்போது சாதாரணமாக தட்டி கழித்து விட்டான். ஆனால் அதற்கு பின் பலமுறை அந்த ஊரையெல்லாம் அவள் பார்த்திருக்க மாட்டாளே, அவளிடம் அப்படி கூறிவிட்டோமே என்றெல்லாம் வருந்தியவன் அவளை அந்த ஊருக்கெல்லாம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருக்கிறான் தான். இருந்தும் இப்போதைய சூழ்நிலை அதிக வேலைப்பளுவில் இருக்க அவளை எங்கேயும் அழைத்துச் செல்ல முடியாத சூழலாக அமைந்திடவே, சாரி பொண்டாட்டி, புது ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, அங்க இங்க நகர கூட முடியாது. இல்லனா நீ கேட்கறதுக்கு முன்னமே உன்னை அவுட்டிங் கூட்டு போயிருப்பேன். இப்போ சுத்தமா அதுக்கு நேரமே இல்ல. இந்த பதில சொல்ல உண்மையிலே கஷ்டமா இருக்கு என்று வருத்தத்தோடு கூறினான். ஐயோ, என்ன மாமா, இப்ப எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க? உங்களோட சிச்சுவேஷன் சொன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? இப்ப என்ன, நெக்ஸ்ட் செமஸ்டர் லீவ்ல பாத்துக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க மாமா என்று அவளும் ஆறுதல் வார்த்தைகள் கூறினாள். நீ புரிஞ்சுப்பன்னு தெரியும் நித்தி. ஆனாலும் நீ கேட்டும் உன்னை கூட்டு போக முடியாம போயிடுச்சேன்னு தான் என்று அவன் தயக்கத்தோடு சொல்ல, கண்டிப்பா இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல மாமா. என்ன நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்க, அதே போல நான் உங்களை புரிஞ்சுக்கலன்னா என்ன பொண்டாட்டி? இதுக்கு மேல ஃபீல் செஞ்சு பேசக்கூடாது, தெரியுதா என்று அவள் மிரட்டலாக கூறவும், கண்டிப்பா நித்தி. மகாராணி சொன்னதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து பேச முடியுமா? மகாராணி இப்ப தூங்குவீங்களா? நான் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவேனா என்று விளையாட்டாக சொல்லிவிட்டு எழுந்து அவனது அலுவலக அறைக்கு சென்றான். உண்மையிலேயே தினமும் தேர்வுக்கு கண் விழித்து படித்தால் உடல் மிகவுமே அசதியாக இருக்கவே, அதிலும் கார்த்திக்கும் வேலை இருக்குது என்பதால் உறங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாள். ஆனால் வெளியில் செல்லவில்லை என்றால் என்ன, நாளையாவது இத்தனை விலகலை போக்கும் விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு உறங்கி போனாள். ஆனால் அடுத்த 2 நாட்களுமே கூட அவனது வேலை பளு அதிகமாகத்தான் இருந்தது. வீட்டிற்கே வருவதற்கே இரவு தாமதமாகிவிட அசதியில் படுத்து உறங்கி விடுவான். அவனை பார்க்கவே நித்யாவிற்கு பாவமாக இருக்கும். இப்படி 3 இரவுகள் கழிந்த வேளையில் 4ஆம் நாள் மாலை நேரத்திலேயே அவளுக்கு அலைபேசிக்கு அழைத்த கார்த்திக், நித்தி ரெடியாரு, கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நம்ம வெளியே போறோம் சரியா என்று சொல்ல, எங்க மாமா என்று அவள் மகிழ்ச்சியும் ஆவலுமாக கேட்க, ஜஸ்ட் இந்த ஒரு நைட் ட்ரிப் தான், காலையில வீட்டுக்கு வந்துடலாம், அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ரெடியாகு என்று அலைபேசியிலேயே அவசரப்படுத்த, எங்கே என்று தெரியவில்லை என்றாலும் தோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறோமாமா என்றவளின் குரலில் கார்த்திக் மகிழ்ச்சியை உணர்ந்தான். வீட்டில் சொல்லிவிட்டு இருவரும் புறப்பட்டவர்கள் காரில் பயணித்துக் கொண்டிருக்க, இன்னும் நீங்க எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே மாமா என்று கேட்க, ஈசிஆர்ல என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நீ வேற எங்கேயாச்சும் போலாமான்னு வாய் விட்டு கேட்டுட்டியா? நீ கேட்டும் கூட்டிட்டு போகாம எப்படி? அதிலும் கொஞ்ச நாளாவே பிஸியா போயிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங்க்கு மேல ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதான் இந்த பிளான் போட்டுட்டேன். அவனோட கெஸ்ட் ஹவுஸ் பீச் வியூ பார்த்தா போல இருக்கும், கொஞ்ச நேரம் ஜாலியா வாக் போயிட்டு வரலாம் என்று அவன் திட்டத்தை கூறவும், என்னது பீச்சா என்ற அவளது கேள்வியில் குழந்தையின் ஆர்வம் தெரிந்தது. சும்மா கடற்கரை என்று சொன்னதற்கே இத்தனை குதூகலமா என்று அவன் நினைக்க, அங்கு சென்ற பின்தான் அவளின் குதூகலத்திற்கு காரணம் தெரிந்தது. இரவு உணவிற்கு பின் கொஞ்சம் காலார நடக்கலாம் என்று சொல்ல, அவளோ கடற்கரையை பார்த்ததும் விளையாட ஆரம்பித்து விட்டாள். தேனிலவின் போதே அவள் இப்படி கடற்கரையில் விளையாடி இருக்கிறாள் தான். ஆனால் அது பொது இடம் என்பது மட்டுமின்றி கார்த்திக்கிடமும் ஆரம்பத்தில் அவள் கொஞ்சம் விலகல் தன்மையில் இருந்ததால் அன்று அடக்கி வாசித்தாள். ஆனால் இந்த யாருமில்லா தனிமை அவளுக்கு வசதியாக போய்விட, அவள் போட்ட ஆட்டத்தில், நித்தி உனக்கு பீச்சுக்கு போக ரொம்ப பிடிக்குமா என்று அவன் கேட்க, பீச்சே இல்லாத ஊர்ல வளர்ந்தவ, அப்படி இருக்க பீச்சை பார்த்தா விளையாட தோணாம இருக்குமா? எனக்கு பீச் ரொம்ப பிடிக்குமாமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முறை கல்யாணத்தை பத்தி பேச என்ன நீங்க அழைச்சிட்டு போனதே பீச்சுக்கு தான். அதான் முதல் முறை நான் பீச்சை பாக்குறதும் கூட. நீங்க என்ன தண்ணி கிட்ட கூட்டு போவீங்களான்னு கூட நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா என்று அவளது பதிலில், அப்போ நீயா கேட்கறதுக்கு என்ன என்று அவன் கேட்டான். அப்போ ரொம்ப தயக்கமாவே இருந்துச்சு. அதான் இப்போ கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன, இப்போ நீங்க நடந்ததுக்கு ஃபீல் பண்ணாம ஜாலியா என்னோட விளையாடுங்க என்று கொஞ்சம் அலை குறைவாக வரும் இடத்தில் நின்றவனை இழுத்துச் சென்றாள். அதிக நேரம் அவளுடனான நெருக்கம் கார்த்திக்கை உணர்ச்சி வசப்பட வைத்திருக்க, அதில் அரைவரைக்குமே அவனது கைவளைவில் அவனோடு நெருக்கமாக நடந்து கொண்டு வந்தவளை
வாசத்தை உணர்ந்தவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவளை விட்டு அவன் விலகி நிற்க பார்க்க, இப்ப கூட ஏன் மாமா இப்படி என்று அவள் கேட்க, இல்ல நித்தி, படிக்கிற நேரத்துல உன்னோட மனச அலப்பாய விடக்கூடாதுடா என்று அவன் பதில் கூற, கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனையோ இரவு நமக்கு இப்படிதான் இருந்திருக்கு. அதனால பிசினஸ்ல உங்களால கவனம் செலுத்த முடியாம போச்சா என்று அவள் கேள்வி கேட்டாள். ம், என்னோட டென்ஷன்லாம் உன்னோட இருக்கும்போது நீங்கிடும் தெரியுமா என்று அவன் கூற, அது போலதான் இதுவும். என்னோட மனசுல உறுதியோட நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கும் போது இயல்பான இந்த கணவன் மனைவிக்குள்ள உண்டார நெருக்கம் ஏன் மனச அலப்பாய விட போகுது? அதுவும் இப்போ லீவ் தானே, குழந்தை உண்டாகாம நம்ம கவனமா இருக்க போறோம். அப்புறம் ஏன் மாமா இப்படி நீங்க ஒதுங்கி போறீங்க? இப்படி கல்யாணம் ஆன பின்னும் உங்களோட உணர்ச்சிகளை அடக்கணும்னு என்ன இருக்கு என்று அவளது விளக்கம் அவனது தயக்கத்திற்கு விடுதலையை கொடுக்க, இதுபோல் இன்னொரு இன்பமான இரவு இருக்க முடியுமா என்பது போல் அந்த இரவு அவர்களின் கூடலில் நீண்டு கொண்டே சென்றது.